கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட். திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் நமது ஆண்டவர், இரட்சகர், நமக்காக பரிந்து பேசுகிற மகா பிரதான ஆசாரியர். இப்படியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பூமியில் அவர் மனிதனாக இறங்கி வந்து வாழ்ந்தபோது அவர் நடந்து கொண்ட விதங்கள், பேசினது, செய்தது, இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்கிறோம், விவரமாக பார்க்கிறோம். 4 புத்தகங்களை ஒரே மேசையிலே வைத்து அதன் ஒருமைப்பாட்டை கவனிக்கிறோம். அது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய விவரங்கள் தெரியுது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இவைகள் உரமூட்டுவதாக இருக்குது. அந்த நோக்கத்தோடையும் ஆவலோடையும் நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னும் பலர் கேட்க நீங்கள் இதை பரவ வேண்டும். அப்போது நிச்சயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 முதல். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஒரு ஆச்சரியமான கோரிக்கையோடு ஒருத்தன் வர்றான். என்னை சுகமாக்கும், என் வீட்டுக்கு வாங்க, இப்படியெல்லாம் கோரிக்கையை வைப்பாங்க. மரணமே நடந்தாலும் கூட வந்து எழுப்பி விடுங்க, உயிர் கொடுங்கன்னெலாம் கேட்பாங்க. இவன் தன் சொத்து விவகாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை போல் வந்து நீங்கள் ஒரு தீர்ப்பு ஒன்று பண்ணணும், ஒரு பஞ்சாயத்து பண்ணணும், வந்து என்னுடைய சொத்து எனக்கு வந்து சேர்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு வருகிறார். என்ன பதில் சொல்லியிருப்பார் ஆண்டவர்? அவர் நீதி உள்ளவர் இல்லையா? அவர் சொன்னால் அந்த விஷயம் சரியாக தானே இருக்கும். அந்த நோக்கத்தில் தானே இவன் வந்து கேட்டிருக்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். கேள்விதான். அவர் பண்ணுறேன் பண்ணல அப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல் கொஞ்சம் அவர் சொன்னதில் ஒரு கோபத்தோடு சொன்ன ஒரு விஷயம், அவன் மீது கடிந்து கொண்டதான ஒரு உணர்வு நமக்கு தெரியுது. உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுறவனாகவும் யார் என்ன வச்சது அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்டார்? அவன் ஒரு சிக்கலுக்கு தானே வந்திருக்கான். நமக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் அதை ஐயா தீர்த்து வைப்பார் அப்படின்னு தானே நம்ம வர்றோம். இப்போ ஒரு போதகரிடத்தில், ஒரு மூப்பரிடத்தில் யாராவது வந்து இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவில் பிரச்சனை, சகோதர சகோதரிகள் நடுவில், குடும்பத்துக்கு நடுவில், நண்பருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைன்னு வருவாங்களா இல்லையா? அது மாதிரி தானே இவனும் வந்திருக்கிறான். நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னார்? அப்படியப்பா கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயம் சொல்லியிருக்கலாம் இல்லை? இவர் நீதிபரர் தானே. ஆனாலும் அவன் இருதயமானது எந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் இருந்தது என்பது ஆண்டவருக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு கேள்வியை பார்ப்போம், பதிலை பார்ப்போம். ஆனால் பின்னால் இருக்கிற மோட்டிவ், நோக்கம் என்ன, அதை ஆண்டவர் அறிந்ததினாலே பிறகு என்ன பேசினாருன்றது தான் நமக்கான பதில். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 16. தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற்பேரானவனுக்கு சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. பாகம் பிரிக்கிற விஷயத்திலேயே மூத்தவனுக்கு கொடுத்துருங்க, இளையவனுக்கு இது. ஒருவேளை மனைவிகள் 2-3 பேர் இருந்தாங்கன்னா எப்படி கொடுக்கணும் பாருங்களேன். அதை பங்கிடுற விஷயத்திலேயே இவ்வளவு வகையறாக்களை அங்கே சொல்ல வேண்டிய நிர்பந்தம். இங்கே சொன்னது இன்னும் வித்தியாசமாக இருக்குது. அப்படியானால் இந்த பங்கிட்டு கொடுத்தல், சொத்தை பிரித்து கொடுத்தல் அப்படின்றது 1000 ஆண்டு காலமாகவே ஒரு சிக்கலான விஷயமாக தான் இருக்குது மனுஷனுக்கு. அந்த மகா பெரிய தலைமுறையான ஒரு சிக்கல், அதில் மாட்டிக்கிட்ட ஒரு ஆள் தானே வந்து கேட்டான். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். வந்தவன் எனக்கு வீதம் கிடைக்கணும், என்னுடைய பங்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டப்ப அவனுக்குள் பொருளாசை இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அடுத்து இம்மீடியட்டாக அந்த சூழலுக்குள்ளவே ஆண்டவர் எச்சரித்த விதத்தை பாருங்கள். அவன் பக்கத்தில் நின்று தானே இருப்பான். அதை கேட்டவங்க, அதை கவனித்தவங்க சுற்றி நின்றுட்டு இருக்காங்களா இல்லையா? இப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். என்னையா ஆண்டவர் நான் கேட்ட மாதிரி தானே அவங்களும் கேட்டிருப்பாங்க. என்ன ஒரு நியாயம் கேட்க வந்தவனை போய் துரத்திட்டாரே,
ஐயா கோபமாக பதில் சொல்லிட்டார், எப்படிலாம் அவன் யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? அப்போது பொருளாசை என்பதை குறித்து அங்கே பேசுகிறார். இன்றைக்கு பொருளாசை குறித்த எச்சரிக்கையை வேதம், குறிப்பாக புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவ்வளவு தெளிவாக சொன்னாலும் கூட நமக்கு எல்லாத்தையும் தாண்டி அந்த பொருள் மீதான ஆசை இருக்க தான் செய்யுது. அது நம்மளை ஆட்டி படைக்க தான் செய்யுது. அது அநேகரை அலைகழிக்க தான் செய்யுது. ஆமாம் தானே? அந்த 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்தி ஜீவன் அல்ல. உங்கள் கையில் இருக்கிற ஆஸ்தி அல்லது சொத்து பத்துக்கள் எல்லாம் உங்கள் உயிர் அல்ல அப்படின்றார். இதை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தோம்னா, நம்மிடத்தில் இருக்கிற 1 கோடி பணமும் நமக்குள் இருக்கிற உயிரும் ஒன்றான்னா இல்லை தான். இதை நம்ம விளங்கிக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு இது விளங்குதோ அந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் தெளிவாக வாழலாம். அதை ஒரு உவமையோடு கூட ஆண்டவர் விளக்கம் கொடுக்க போகிறார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம், உலகத்தின் பொருட்கள், சொத்து, சம்பத்து எதுவுமே நம் உயிர் அல்ல. ஐயோ பணம்னா உயிர்ப்பா, அவனுக்கு அந்த வீடு தான் உயிர், இந்த நகை தான் இவளுக்கு உயிர், அப்படி தானே பேசுகிறாங்க. ஒருவேளை நீங்கள் எதை உங்கள் உயிராக நினைக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போகிற எந்த ஒன்றுமே நமக்கு உயிர் அல்ல. நாம் உயிர் வாழ்வதற்கு அது 10ல் 1 பயன்படலாம். ஒருவேளை கடைசியாக ஐசியூவில் இருக்கும்போது நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இந்த ஊசி போட்டாதான் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 லட்ச ரூபாயை கொடுத்து அந்த ஊசியை போட்டாலும் கூட உயிர் என்பது தேவன் அனுமதித்தா மட்டும்தான் இருக்கும், இல்லைன்னா போயிடும். ஒரு தத்துவார்த்தமாக கூட இது உங்களுக்கு தோணலாம். ஆனால் வாழ்க்கையில் அனுபவம் என்று வரும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே அது விளங்கும் தான். சரி, என்ன மாதிரி ஸ்டோரி சொன்னார் பாருங்க. 16 முதல் லூக்கா 12. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இவன் திருடினான், கொள்ளையடித்தான், பக்கத்து நிலத்தில் இருக்கிறவனை ஏமாற்றினான், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இவன் விதைத்தான், உழைத்தான், நன்றாக விளைந்தது. அதை சேமித்து வைக்கும் பழைய கிடங்குகள் போதலை. அதை இடித்து அதை பெரிதாக்கி அந்த களஞ்சியத்தில் நான் சேமித்து வைத்து விடுவேன். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, இது நார்மலாக செய்யலாம், நியாயமாக செய்யலாம். ஆனால் எனக்கு நான் சொல்லிக்குவேன் அப்படின்னு ஒன்று சொன்னான் பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை. என் ஆத்துமாவே, தனக்குள்ளே பேசுகிறார். எப்படி? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இவன் என்னன்றான், என் ஆத்துமாவே நீ சந்தோஷமாயிரு. அங்கே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு இருந்தது இல்லையா, இங்கே என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்திரு, உனக்கு தலைமுறை தலைமுறைகளுக்கு சேமித்து வைத்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, சுகமாயிரு, சந்தோஷமாயிரு அப்படின்னு பேசிக்கிட்டானான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரா, இன்று இரவு உன் உயிர் எடுக்கப்படுமானால், உன் ஆத்துமா எடுக்கப்படுமானால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டாராம். சரி, என்ன தப்பு பண்ணா இந்த மனுஷன்? உழைத்தது, அதிகமாக விளைந்தது, களஞ்சியத்தை பெரிதாக்குவேன் என்பது எதுவுமே தப்பு இல்லையே. அப்போது தன் ஆத்மாவிடத்தில் சொன்னதில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? அங்கே தான் பிரச்சனை. இதுக்கு பதிலை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்படியே இருக்கிறான், பொருளாசையிலே இருக்கிறான். அவன் பொருளாசையில் உள்ளவனாய் இருக்கிறதுனால தான் அவனுடைய ஆத்துமாவுக்கு இந்த பொருட்கள், உயிருக்கு இந்த பொருட்கள் போதும் என்று நினைத்தான். அவன் தேவனிடத்தில் தன் இருதயத்தை வைக்கல, அவரை ஸ்தோத்தரிக்கல, அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாக அவனுடைய வாழ்வில் திட்டம் இல்லை. களஞ்சியத்தை இடிக்கும் திட்டம் இருந்தது, அதை பெரிதாக்கி சேமித்து வைக்கும் திட்டம் இருந்தது. களஞ்சியத்தை இடித்து பெருசாக்குறதோ சேமிக்கிறது தப்பில்ல, ஆனால் அதை தனக்காகவே சுயநலமாகவே அவன் வைத்து புசிக்க, அதில் அவன் மாத்திரமே அனுபவிக்க நினைச்சான். பார்த்தீங்களா?
அதான் பிரச்சனை. ஐஸ்வர்யவான் சம்பரமாக சாப்பிட்டான், அவனுக்கு இருந்தது சாப்பிட்டான். ஆனால் தனக்கு அருகில் இருந்த அந்த லாசருவின் மேலே அவன் இறங்கலை. அது அவனோட பிரச்சனை. ஒரு வெற்றியுள்ள வியாபாரியாக இருக்கலாம், ஒரு வெற்றியுள்ள விவசாயியாக இருக்கலாம். உங்கள் உழைப்பின் பலன் பெருகலாம், இன்னும் அதிகமாகலாம். நீங்கள் சேமித்து வைக்கும் அளவுக்கு வரலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், அதை கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை தேவன் கவனிக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், எல்லாருக்கும் விதையை கொடுப்பார், விளையும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அவர் விதையை கொடுப்பார், நீதியின் விளைச்சலை பெருக செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு பார்த்தீங்களா, எல்லாரும் விதைக்கிற மாதிரி தானே அவரும் விதைச்சாரு. ஆனால் தேவனோ அவருடைய விதையின் விளைச்சலை 100 மடங்காக ஆசீர்வதிச்சாராமே. அப்போது ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஆனால் அதை கொண்டு அதை பெற்ற நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக படித்தோமில்ல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக. இதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள் தயவுசெய்து. பிள்ளைங்க கொஞ்சம் கவனிங்களேன். நீங்கள் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாக, உலகம் பார்வைக்கு உங்களை ரிச் மேன் அல்ல ரிச் லேடி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அதுதான் உங்கள் நோக்கமா? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக, இல்லையா? அப்போது இந்த மனுஷனோட உழைப்பிலும் அவனுடைய பெருக்கத்திலும் அவன் சேமிப்பிலும் பிரச்சனை இல்லை. அப்போ இன்றைக்கி நம்ம கடினமாக உழைக்கணுமா? ஆமாம். நாம் பெறுவதிலே பெருக்கமான நன்மைகளை பெறுகிறோம் என்றால் அது பிரச்சனையா? இல்லை. அடுத்தது அதை நாம் பாதுகாப்பாக சேமிக்கணும், அது பிரச்சனையா? இல்லை. ஆனால் அதை செலவு செய்வதற்கான திட்டம் என்ன? உங்கள் செலவின் திட்டம் என்ன? நீங்கள் பெற்ற ஐஸ்வர்யத்தை பற்றி நீங்கள் என்ன மாதிரியான திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? சுயநலமாக நீங்கள் மட்டுமே சுகித்து வாழ திட்டம் இருக்கிறதா? தேவன் அதை கவனிக்கிறார். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பதா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பதா? இங்கே தான் நமக்கு வேணும். வாலிப பிள்ளைகள் பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் விருப்பம் இருக்கு இல்லையா? ஆனால் அதை கொண்டு நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் ஆகப் போகிறேன் என்று ஒரு திட்டம் வைங்க. அப்போ தான் உங்களை தேவன் பல மடங்கு, ஏன் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நாம் விவரங்களை படிக்கத்தான் போகிறோம். பணம் பிரச்சனையா? பணம் இருக்குல்ல, அது பாவமா? இல்லை. பாருங்க, ஒரு மனுஷன் மத்திய 77 அதிகாரம் 57 சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து, இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானும், இது எப்படி இன்னும் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுதா? இல்லையா? இயேசுவின் சீடனாக இருந்தால் அவன் தரித்திரனாக இருக்கணும், ஏழையாக இருக்கணும். இது ஒரு தவறான நிலைப்பாடு, புரிதல். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருப்பதில் பாவம் அல்ல. அப்போ என்ன, எங்கே தப்பு நடக்குது? நம்முடைய நோக்கத்திலா, நம்முடைய புரிதலா? இதை நாம் கண்டிப்பாக கவனிச்சாகணும். அப்போ அந்த பாகம் பிரித்து கொடுங்க, சொத்தை பங்கு போட்டு என்னுடைய போர்ஷன் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க வந்தான் இல்லையா? அவனுக்குள் என்ன இருந்திருக்கிறது? பொருளாசை இருந்திருக்கிறது. அவன் தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை ஆண்டவர் சொல்லணும்னு தான் வந்திருக்கிறான். கொலோசியர் 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை, இதை உண்டு பண்ணுகிற எதையுமே அழித்து விடுங்கள்ன்றார். எவ்வளவு சிவியரான ஒரு கருத்து, சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் இல்லையா? விக்கிரக ஆராதனை போன்ற பொருளாசை, பணத்தை பூஜித்தல், பணத்தை கடவுளைப் போல நினைத்தல், பணத்தை உயிரைப் போல நினைத்தல், இந்த நிலைப்பாடு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான், இந்த நோக்கம்தான் தவறு. அப்போது என் வீதத்தை எனக்கு பங்காக கொடுத்து விடுங்கள் அப்படின்னு கேட்க வந்தவன் அதிகமான போஷனை வஞ்சித்து தான் பொருளாசைக்கான தீனி அவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்னு தான் அவன் வந்திருக்கிறான். அதனால்தான் அவனை கண்டித்து அனுப்பிட்டு ஒரு உவமை அங்கே சொன்னார். அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக வரல, தான் ஐஸ்வர்யவனாக வந்திருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய நோக்கம் என்ன? பணத்தை பற்றிய நம்முடைய அறிவு என்ன? சைக்காலஜி ஆஃப் மனி அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு புத்தகம். பிறகு அதே ஆசிரியர் பணத்தை செலவு செய்வது எப்படி அப்படின்னு இன்னொரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார். உலகம் பல விஷயங்களை பார்க்கிறது, அனுபவத்தில்
தன்னுடைய அனுபவம், பிறருடைய அனுபவத்தில் சில கருத்துக்களை இப்படி சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதில் நியாயமான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் உன்னதமான சத்தியத்தை, பணத்தை குறித்து நமது ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரே. அப்போது இந்த பொருளாசை என்பது ஒரு விக்கிரகாராதனைக்கு சமமாக சொல்லப்படுகிறது. விக்கிரகாராதனையே நாம் அருவருப்போம். ஒரு கிறிஸ்தவங்களாக சரியாக நடந்தால் நமக்கு அது தெரியுது. ஆனால் பொருளாசை என்பதை விக்கிரகாராதனையாக நினைக்கவே மாட்டோம் நம்ம. அப்போ நாம் இந்த விஷயத்தில் கவனம் தேவை. இன்னும் தொடர்ந்து இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது, படிக்கலாம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, ஏதோ இந்த காலத்தில் எங்கள் மனம் எந்த திசையிலே இழுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கும்போது பணம், பொருள் இவைகளின் பின்னாலே போவது எங்களுக்கு சுலபமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாரும் போகிற அந்த விசாலமான பெரிய பாதையாகவும் அது இருக்கிறதப்பா. இதோ நாங்கள் கவனமாக இருக்க எச்சரிக்கை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கவனித்து நடக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஞானத்தை, கிருபையை எங்களுக்கு தாரும். எங்களை கைப்பிடித்து நடத்தும். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உம்மிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.